அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் களமிறக்கும் புதிய விமானம். எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. தேசப்பந்துவிடம் குறுக்கு விசாரணை தயாராகிறது குழு. தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு மாநகர சபையின் மேயரை அறிவித்தது திசை காட்டி. யாழ் நல்லூர் ஆலய பின்வீதியில் விபச்சார விடுதி அதிர வைக்கும் தகவல். பஸ் கட்டண திருத்தம் ஒத்திவைப்பு. பேருந்தும் உந்துள்ளியும் மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. ஆலய வளாக கிணற்றில் தவறி விழுந்து பாடசாலை மாணவிகள் 2 பேர் உயிரிழப்பு. தொடர்வரை விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமான சேவையில் புதிய ஏர்பஸ் A330-200 விமானத்தை சேர்க்கவுள்ளது. இதன்படி குறித்த விமானத்தை ஜூன் 4ஆம் தேதி இணைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதன் நீண்ட தூர விமான திறன்களை மேம்படுத்த உள்ளது. 4RALT ஆக பதிவு செய்யப்படவுள்ள இந்த விமானம் 2 ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் 77 2B60 என்ஜின்களால் இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய விமான நிறுவனத்தின் அகலப்பகுதி செயல்பாடுகளை வலுப்படுத்த மற்றும் சர்வதேச இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான அதன் உத்தியை ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமானப்படையை நவீனமயமாக்குவதற்கும் நீண்ட தூர வழித்தடங்களில் சேவை வழங்கல்களை மேம்படுத்துவதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இதேவேளை விமானம் சேவையில் சேர்க்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே வணிக ரீதியான செயல்பாடுகளை தொடங்கும் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் தங்களது எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லோப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்படும் எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என்று நிறுவனத்தின் தலைவர் நுரோஷன் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் விலைகளின் அடிப்படையிலேயே இம்மாதமும் லோப்ஸ் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நேற்றைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குறுக்கு விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் சம்பந்தமாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவினால் இந்த குறுக்கு விசாரணை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படும். இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் 11ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாய்மொழி சாட்சியங்களை அழைக்கவும் விசாரணை குழு முடிவு செய்துள்ளது. மலேக தொடர்ந்து மார்க்கத்தில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இரவு நேர தபால் தொடருந்தே தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. களப்பாடு தொடருந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த இரவு நேர தபால் தொடர்ந்து தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதுடன் காற்றும் வேகமாக வீசுகின்றது. இதனால் பல பிரதேசங்களில் மரங்கள் பாதையில் முறிந்து விழுந்து போக்குவரத்தும் தடைபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளிடையே காய்ச்சல், சிக்குன்குனியா, டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வி குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த நோய்கள் அதிகரித்துள்ளதாக வைத்தியர் சுட்டிக்காட்டினார். அதன்படி நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு மற்றும் சிக்குன்குனியா அறிகுறிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஆபத்தானது என்றும் சிக்குன்குனியா உள்ள குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் என்றும் சிறப்பு மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு சிக்குன்குனியா ஏற்பட்டால் அது ஆபத்தானது என்றும் இந்த நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கலாம் என்றும் நிபுணர் சுட்டிக்காட்டினார்.
இந்த நாட்களில் இன்ஃப்ளூயன்சா நோயாளிகள் அதிகரித்து வருவதாகவும் இந்த நோய் குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயராக விரைகெலி பல்தாசார் திங்கட்கிழமை பதவியேற்பார் என வர்த்தகத்துறை, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் தெரிவித்ததாவது, உப்பு விவகாரம் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் ஊடக அடக்குமுறை என்ற அரசியல் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன. ஊடகங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஊடகங்கள் ஊடாக நெறியாக்கத்துக்கு அமைய நாட்டு மக்களுக்கு உண்மையை குறிப்பிட்டால் எவருக்கும் எவ்வித பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில ஊடகங்கள் திட்டமிட்ட வகையில் தெரிவுபடுத்தப்பட்ட வகையில் செய்தி வெளியிடுகின்றன. இதனால் ஒரு தரப்பினர் நிச்சயம் பாதிக்கப்படுவார்கள். நிகழ்நிலை காப்பு சட்டம் வெகு விரைவில் திருத்தம் செய்யப்படும். சமூக வலைதளங்களில் எவரும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகிறது. இதனை முறையான கண்காணிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு மாநகர சபையின் மேயராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விரைகெலி பல்தசார் நாளை பதவியேற்பார். மாநகர சபைகளின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் கட்சியின் உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் அரசு அனுசரணையுடன் அரசு நிதியை கொள்ளையடித்தவர்கள் இன்று சிறை செல்கிறார்கள். ஊழல்வாதிகளுக்கு எவ்வித பாதுகாப்பும் அரசாங்கம் வழங்காது. சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சிறைச்சாலையின் பெரும்பான்மை ஊழல்வாதிகள் வெகு விரைவில் கைப்பற்றுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பின்வீதியில் தனியார் வீடு ஒன்று விபச்சார விடுதியாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மை காலங்களாக தமிழர் பகுதிகளில் முகம் சுளிக்க வைக்கும் சில செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் தமிழ் மக்களின் புனித தலமாக பார்க்கப்படும் யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை சுற்றி இடம்பெற்ற சில செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நல்லூர் ஆலய பின்வீதியில் வீடு ஒன்றில் விபச்சார விடுதியொன்று செயற்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்தனர். குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலர் அந்த வீட்டை தற்போது பொறுப்படுத்தி அதனை விடுதியாக்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இரவு வேளைகளில் அந்த வீட்டில் பெண்கள் வந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நல்லூர் கந்தன் ஆலய புனித பூமியில் யாழ் மாநகர சபை இந்த விடுதியை இயக்குவதற்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை அண்மையில் யாழ் நல்லூர் ஆலயத்துக்கு அண்மையில் அசைவ உணவகம் ஒன்றும் திறக்கப்பட்டிருந்தது. பின்னர் போராட்டங்கள், மனு கையளிப்பு என பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த அசைவ உணவகம் சைவ உணவகமாக மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதத்தில் வழக்கமாக அமலுக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஆகஸ்ட் வரை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று அறிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டண திருத்தம் வரவிருந்தாலும் ஆகஸ்ட் வரை தற்போதுள்ள கட்டணங்களை தொடர நாங்கள் முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வருடாந்திர கட்டண திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு ஜூலை மாதமும் அமலுக்கு வரும். ஆனால் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு அதை தாமதப்படுத்த சங்கத்திற்கு விருப்புரிமை உள்ளது என்றும் விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல பகுதியில் பேருந்தும் உந்துள்ளியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹம்மாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தின் பின்புறத்தில் உந்துர்லி மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த உந்துர்லியின் ஓட்டுநர் நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
முல்லைத்தீவு குபளமுனை பகுதியில் ஆலயம் ஒன்றில் உள்ள கிணற்றில் வீழ்ந்து பாடசாலை மாணவிகள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக கோவிலுக்கு சென்றபோது தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்கள் இருவரும் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. உயிரிழந்த இருவரும் 15 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.